விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா ஹெச்பினோட டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிச்சிட்டு இருக்க படத்தோட பேர் தான் வந்து நேர்கொண்ட பார்வை. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்தோட போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா கூட ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் ஃபைட் சீன் கூட இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியே வந்துருந்துச்சு. ஸோ படத்தோட ஷூட்டிங் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி படத்தோட ப்ரொடியூசரான போனி கபூர்கிட்ட வந்து கேட்கறப்ப அவரு ஏப்ரல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஹெச்பினோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. கையோடவே வந்து அப்பப்போ வந்து எடிட்டிங்கும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து படம் மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட ட்விட்டர் பேஜ் மூலியமா. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலா நம்ம தல அஜித் குமாரோட பிஆர்ஓ ஆன சுரேஷ் சந்திராவே வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காரு. இட் இஸ் அஃபீஷியலி அனௌன்ஸ்ட் பை மிஸ்டர் போனி கபூர் தட் த ரிலீஸ் டேட் ஆஃப் ஹிஸ் தமிழ் ப்ரொடக்ஷன் நேர்கொண்ட பார்வை இஸ் கன்ஃபார்ம்டு ஃபார் ஆகஸ்ட் 10. ஹேஷ்டாக் டைரக்டர் ஹெச்வினா ஹேஷ்டாக் நேர்கொண்ட பார்வை ஃப்ரம் ஆகஸ்ட் 10 அப்படின்னு சொல்லி வந்து அஃபீஷியலா வந்து அந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்குள்ளார முடிச்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் டக்குன்னு பண்ணி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்கொண்ட பார்வை படத்தை ஆன் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த படம் மட்டும் இல்லாமலே போனி கபூர் கூடிய இன்னொரு படமும் வந்து பண்ண போறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா அதாவது ஆகஸ்ட் மந்த்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்குது.